கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு வடை எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான வடை. இந்த வடை பார்த்திங்கன்னா வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு போட்டு செய்கிறப்ப இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல வாசனையோடு இருக்கும். அது நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி வாழைப்பூவை இந்த மாதிரி உரித்து நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள பால் தண்ணியில் போட்டு இதை ஊற வச்சுக்கிட்டோன்னா வாழைப்பூ நமக்கு கருக்காது. இந்த வாழைப்பூ உரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்து உரிக்கணும். அது எப்படி உரிக்கணும்னு சொல்கிறேன். மேலே இந்த மாதிரி ஒரு பகுதியை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு பூ இருக்கும். அந்த பூவோட மேல் பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா எல்லாமே பொழந்துக்கும். அதோட மேல் பகுதி உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மகரந்தம் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேகவும் வேகாது. வேக வச்சா வேகவே வேகாது எந்த டயத்துலையும். இதையும் அந்த மாதிரி ஒரு நைஸாக பாலித்தீன் பேப்பர் மாதிரி உள்ள இந்த பூவில் இருக்கிற இந்த பகுதியும் நம்ம தூக்கி போட்டணும். இது ரெண்டுமே நம்ம சமைக்கக்கூடாது. இந்த வாழைப்பூ வடையை பொறுத்த வரைக்கும் இந்த வாழைப்பூ உரிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் இந்த மகரந்தம் இந்த மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பாக இதை நீங்கள் தூக்கி போட்டுறணும். எக்காரணத்தையும் இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உரித்து இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு உரித்து இந்த மாதிரி பால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினோம்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுள்ள நான் இன்றைக்கி 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். எண்ணெய் நமக்கு நம்ம வடை பொரிக்க தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வடை செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இருப்பு சட்டியில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை இதில் போட்டுட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஹை தீயில், அதாவது அதிகமான தீயில் வச்சு இதை வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணியும் இந்த மாதிரி சுண்டிட்டு நம்ம பூவும் வெந்திருக்கும். பச்சையாக போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். பசங்க அவ்வளவா சாப்பிடாது. இந்த மாதிரி வேக வச்சதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிருங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 6 வரமிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். இதுலேயே பாதி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதிலேயே போட்டு அரைச்சி வடை சுட்டோம்னா வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாக நம்ம அதை எடுத்து ஒதுக்க மாட்டாங்க பசங்க. இப்போ கடலைப்பருப்புலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் பருப்பை மட்டும் போட்டிருக்கேன். நான் பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு பல் பூண்டையும் போட்டுட்டு நல்லா இதை கொரன்னு ஒரு பல்ஸில் ஒரு 10 தடவை விட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைப்பட்டு நம்ம மாவு இந்த வடை மாவு தயாராகிருக்கும். இதுலேயே நம்ம எடுத்து ஆற வச்சிருக்க வாழைப்பூ வேக வச்சதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்ற வந்தாங்க. இதிலேயே போட்டுட்டு இன்னொரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட வாழைப்பூ வடைக்கு தேவையான மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக்கிட்டிங்கன்னா எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிக்கலாம். 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இதிலேயே போட்டுருங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அது மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வடை மாவு தயாராகிடுச்சு. இது செஞ்சிட்டு இருக்கப்பயே எண்ணெயும் சூடு பண்ணிக்கிட்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடையை இந்த மாதிரி உருட்டி வச்சு இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா வடை. இதே மாவை சின்னதாக உருட்டி இப்படி வருத்தோம் அப்படின்னா இதுக்கு வாழைப்பூ கோலா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நம்ம வறுத்தரலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக எடுத்து மாவை போட்டோம் அப்படின்னா எழும்பி மேலே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்பயே நம்ம இந்த எண்ணெய் சூடுலேயே நம்ம வடையை போட்டோம் அப்படின்னா வடை கருக்காது, நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டணும் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் நமக்கு வடை கிடைக்கும். அதனால் வடை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா வடை தட்டுறது ஈஸி. மறுபடி தட்டி கட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கையில் கண்டிப்பாக ஒட்டாது. இப்போ எல்லா வடையும் போட்டுட்டு ஒரு 4 வடை போட்டுட்டு உடனே திருப்பி போடாதீங்க. மீடியம் தீயிலேயே நமக்கு வடை வேகணும். 2 சைடும் நல்லா கோல்டன் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே மீடியம் தீயில் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் கலரில் இருக்குது. இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். நம்மளோட சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.